அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படலாங்க. அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி நிறைந்த நாளாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் முன்னோர் வழிபாடு, மந்திர ஜபம், பரிகார பூஜைகள் செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, எந்தெந்த கோயில்களுக்கு அன்னைக்கு சென்று நம்ம வழிபட்டால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எப்போது கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுத்தா நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரும் ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாங்க. இது சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நேர்கோட்டில் வரும்போது நிகழ்கிறது. இந்த நேரத்தில் சந்திரன் முழுமையாக மறைக்கப்படுவதால் வானிலை கண்ணுக்கு தெரியாது. அமாவாசை பொதுவாகவே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் அவங்கள நினைவுபடுத்துவதற்கும் உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க. இந்த சிறந்த நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுவாங்க. அமாவாசை தினத்தில் புதிய முயற்சிகள் மற்றும் சுபகாரியங்களை தவிர்ப்பது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. இருப்பினும் சில பேர் அமாவாசை தினத்தில் நல்ல விஷயங்களை செய்வது பெரிய பலன்களை தரும் அப்படின்னு நம்பப்படுறாங்க. குறிப்பாகவே ஆன்மீகவாதிகள் அமாவாசை அன்னைக்கு கூடுதல் ஆன்மீக சக்தி கிடைப்பதாக சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுனால நம்மளுடைய முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைப்பதாகவே சொல்லப்படுறாங்க. சித்திரை மாதம் 2025 அமாவாசையானது ஏப்ரல் 27ஆம் தேதி அமைய போகிறதுங்க. சித்திரை மாத அமாவாசை தினத்தன்னைக்கு காலையில் குளித்து முடித்து உங்களோட ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படும் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களோட முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேணுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு நம்ம உணவாக வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகுன்னே சொல்லப்படுதுங்க. இந்த தினத்தில் விரதம் மேற்கொண்டு முன்னோர்களை வழிபடுவதனால பித்ரு சாபம், குலசாபம் போன்றவை நீங்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுபவங்க தமிழ் வருடத்தின் தொடக்க மாதமான சித்திரை அமாவாசை தினத்தில் திருஷ்டியை பூசணிக்காயை வாங்கி உங்களோட தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேணுங்க. இப்படி செஞ்சால் பிறந்திருக்கும் மாதமானது புத்தாண்டு உங்களுக்கு யோகமான மாதமாக அமைய போகுன்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி சித்திரை மாதம் ஒரு ஆன்மீக சிறப்பு மற்றும் மிக்க மாதமாக சொல்லப்படுதுங்க. இந்த சித்திரை மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் நம்ம இதையெல்லாமே செய்வதால் எடுக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து வெற்றியாக ஏற்படுன்னு சொல்லலாங்க. இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள் அனைத்துமே நீங்கும். திருமணமாகாமல் தாமதம் ஆனவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் விரைவில் நடக்கும். படித்த படிப்பிற்கேற்ற வேலைகள் கிடைக்காம அவதிப்படுறவங்களுக்கு அவங்களோட விரும்பிய வண்ணம் வேலை விரைவில் கிடைக்குன்னே சொல்லலாங்க. நம்மளுடைய வீட்டில் இருக்கும் தரித்திர நிலை அனைத்துமே மாறுங்க. பொன் பொருள் போன்றவற்றில் சேர்க்கையும் அதிகரிக்கும். நீண்ட நாள் நோய்கள் அனைத்துமே நீக்கி பெற்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் இது போன்ற நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மாவானது அடுத்த பிறவி எடுக்கும் வரைக்குமே அவர்களோட சந்ததியினர் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே பலனாக கிடைக்கிறது என ஆன்மீக வல்லுநர்கள் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 27ஆம் தேதி காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரைக்குமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நம்ம கொடுக்கலாங்க. அதற்கப்புறம் காலை 9 மணி முதல் 11 மணி வரைக்குமே தர்ப்பணம் கொடுக்கறதும் நல்லதாக சொல்லப்படுதுங்க. இதை நாம் தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்துமே நீங்குவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உணவு படைப்பதற்கான நேரமானது
மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரைக்கும் சொல்லப்படுதுங்க. மாலை விளக்கு ஏற்றி வழிபடுவதற்காக 6 மணி முதல் 7 மணி வரைக்குமே உகந்த நேரமாக சொல்லப்படுதுங்க. எனவே குறிப்பிட்ட நேரங்களில் பொதுமக்கள் தங்களோட பணிகளை நம்ம மேற்கொள்ளலாங்க. கோயில், நீர்நிலைகள், வீடு ஆகிய இடங்களில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாங்க. இவ்வாறு தர்ப்பணம் நம்ம செஞ்சதுக்கப்புறம் அன்றைய தினம் நிச்சயமாக அன்னதானம் செய்ய வேண்டுங்க. இதனை செய்ததுக்கப்புறம் மாலை நேரத்தில் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது. ஆனால் கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலே இருந்தபடியே நம்ம விளக்கு ஏற்றலாங்க. அதன் அடிப்படையில் சித்திரை அமாவாசை இன்னைக்கு காலையில் தர்ப்பணம் கொடுப்பதையும், மதிய நேரத்தில் படையல் வைப்பதையும், மாலையில் விளக்கு ஏற்றி வழிபடுவதையும் கடைபிடிக்க வேண்டும் என சொல்லப்படுதுங்க. இதை நாம் ஒவ்வொரு அமாவாசையிலையும் கூட செய்யலாங்க. அதனால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட அந்த காரியங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காக்கை நம்மளுடைய முன்னோர்கள் காக்கை வடிவமாக வருவதாகவே சொல்லப்படுதுங்க. காகம் என்று சொன்னதுமே நமக்கு நினைவில் வருவது நம்மளுடைய முன்னோர்கள் தாங்க. நம்மளுடைய குடும்பத்தில் இறந்து போனவங்க நம்மை காண்பதற்காக இந்த பூலோகத்திற்கு திரும்பி வராங்க. இறந்த ஆத்மா இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால இறந்த அந்த ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய பூமிக்கு வருவதாக சொல்லப்படுறாங்க. இதன் அடிப்படையில் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் முன்னோர்கள் வழிபாட்டில் இந்த காகத்திற்கு முன்னுரிமை சொல்லப்படுகிறதுனே சொல்லலாங்க. அந்த யமலோகத்தில் வாசலில் யமனுக்கு வாகனமான இந்த காகம் இருப்பதாகவும் சில குறிப்புகள் சொல்லப்படுதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காகத்திற்கு நம்ம தினமுமே சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க. சனி பகவானுக்கு வாகனமாக இருப்பதும் இந்த காகம் தானே. இப்படியாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த காகத்திற்கு பல வகைகளில் முன்னுரிமை கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி வரங்க. இப்படிப்பட்ட காகம் சாதம் வைக்கும்போது நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்ன, அந்த காகம் நம்மளுடைய வீட்டில் எந்த திசையில் கரைந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் வராங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எச்சில சாப்பாட்டை அந்த காகத்திற்கு நாம் போடக்கூடாதுங்க. காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளில் இருந்து தானாகவே சாப்பிட்டா அதன் மூலம் நமக்கு எதுவுமே தோஷம் ஏற்படாது. ஆனால் நம்மோட கையால் எச்சில சாதத்தை காகம் அல்லது பசு எதுக்கு வைத்தாலுமே உயிரினங்களுக்கு நாம் கொடுப்பது முற்றிலுமாக தவறாக சொல்லப்படுதுங்க. முடிந்த வரைக்குமே இந்த தவறை யாருமே செய்யாதீங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்குன்னே சொல்லலாங்க. அடுத்தபடியாக உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுது. பெண்கள் தீட்டான சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அசைவ சாப்பாட்டினை நாம் உங்களுடைய கைகளால் காகத்திற்கும் வைக்கக்கூடாதுங்க. வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி, பிஸ்கெட்டு போன்ற பொருட்களை நம்ம காகத்திற்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க. காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும். இருப்பினும் கூட உங்களோட கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை வைக்கக்கூடாதுங்க. அது உங்களுக்கு நல்லது அல்லன்னு சொல்லலாங்க. ஒரு வீட்டு வாசலில் இருந்து காகம் கரைந்தால் அந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவதாக அந்த காகமானது உணர்த்துங்க. இது பல பேருக்கு தெரிந்திருக்கும். குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கரைந்தால் அது நம்முடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். அதாவது நம்மளுடைய வீட்டிற்கு சுப உண்டாகுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூவிலருக்கு வருவதும் இந்த காக்கை வடிவில்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைந்தால் அது உங்களுக்கு வீட்டிற்கு அதிகப்படியான பணவரவை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறையுங்க. எதிரியோட நண்பராக மாறும் சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நேருன்னே சொல்லப்படுது. காகத்திற்கு தினமுமே காலையில் சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய முன்னோர் வழிபாடுதாங்க. இதை மாதமே வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் பித்ருக்களோட ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காக்கைகளுக்கு நம்ம சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.
காக்கைகளை நம்ம அமாவாசை தினத்தன்னைக்கு வழிபடுவதனால சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது. காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா? யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவங்களோட நிலைகளை அறிவாருன்னே சொல்லப்படுதுங்க. அனைவருமே அமாவாசை தினத்தில் தவறாமல் காக்கைகளுக்கு சாதம் வைங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோவில் இந்த அமாவாசை தினத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.